சென்னையில் திமுக இளைஞரணி சார்பில் வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெற்று வந்த திமுக 75 அறிவு திருவிழா நிறைவு பெற்றது. 9ஆம் நாளான நேற்று நடைபெற்ற நிறைவு விழாவில் கலை நிகழ்ச்சிகள் பார்வையாளர்களின் பாராட்டை பெற்றன. பாரதிதாசன் கொட்டு முரசே கொண்டாடு கொண்டாடு அறிவு திருவிழா, தீர தீர விளையாட்டை அள்ளி தந்த திமுக. ஒவ்வொரு பொங்கலிலும் திமுக. விழாவில் பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இந்த கண்காட்சிக்கு 20,000க்கும் மேலானோர் வந்ததாகவும் 35 லட்சத்திற்கும் மேற்பட்ட புத்தகங்கள் விற்பனையாகி உள்ளதாகவும் தெரிவித்தார். SIR மூலம் எதிர்க்கட்சிகளை முடக்க தேர்தல் ஆணையமே களமிறங்கி உள்ளதாகவும் அவர் விமர்சித்தார். தேர்தலையே திட்டுத்தனமாக நடத்துகிற அளவுக்கு இன்னைக்கு ஒன்றிய அரசு இறங்கியிருக்கிறது. நாம் அத்தனை பேரும் ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய காலகட்டம் இது. முதல்ல உங்கள் ஒவ்வொருத்தருடைய வாக்குகளை நீங்கள் முதல்ல பாதுகாக்கணும். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய தகுதியான ஒரு வாக்காளர் கூட பட்டியலிருந்து நீக்கப்பட்டு விடக்கூடாது. இதில் நம்ம கண்ணும் கருத்துமா இந்த செயலில் நம்ம ஈடுபடணும். அதே மாதிரி போலி வாக்காளர்களை சேர்க்கறதையும் நாம் எந்த காலத்திலையும் அனுமதிக்கக்கூடாது. 2026 சட்டப்பேரவை தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் வகையில் வெற்றி பெறும் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். ஜனவரி 2ஆம் தேதி திருச்சியிலிருந்து சமத்துவ நடைப்பயணம் மேற்கொள்ளும் வைகோ அதற்காக மாணவரணி, இளைஞரணி, தொண்டர் படையினரை சங்கரன் கோவில் அருகே கலிங்கப்பட்டி கிராமத்தில் உள்ள தனது இல்லத்தில் தேர்வு செய்தார். பின்னர் பேட்டியளித்த போது கரூர் சம்பவத்தை சுட்டிக்காட்டி விஜயை கடுமையாக சாடினார். 1.5 மாசம் கழிச்சு இளவு வீட்டுக்கு நம்ம தான் துஷ்டி கேட்டு போகணும், அவங்கள நான் இருக்கிற இடத்துக்கு வரவழைப்பேன், உங்களுக்கு ஒரு அழுதாவது தெரிவிக்கிறேன். அது ஒரு சாதாரண நிகழ்ச்சியாக தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே நடக்காத பரிதாபகரமான துயரம் கரூரிலே நடந்தது. பீகாரில் பலவிதமான தில்லு முல்லுகளை அரங்கேற்றியே பாஜக கூட்டணி வெற்றி பெற்றுள்ளதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் குற்றம் சாட்டியுள்ளார். விழுப்புரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பாலகிருஷ்ணன் மேகதாது விவகாரத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இன்றைக்கு கர்நாடகத்திலே அந்த மேகதாது அணை கட்டுவதற்கான திட்ட அறிக்கையை தயாரிப்பதற்கு உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்திருப்பது மிகுந்த வருத்தம் அளிக்கிறது, வேதனை அளிக்கிறது. அது தமிழக மக்களுடைய நலனை பாதிக்கக்கூடியது என்பதை நான் கருத்திலே கொள்ள விரும்புகிறேன். உச்சநீதிமன்றத்திலே இந்த தீர்ப்பை எதிர்த்து தமிழக அரசு மேல்முறையீட்டுக்கு செல்ல வேண்டும் என்பதை நான் இந்த நேரத்தில் வற்புறுத்தி கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். மின்சார வாரியம் தனியார் மயமாக்கப்பட்டால் பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்களின் வேலை பறிபோகும் என்றும் பாலகிருஷ்ணன் எச்சரித்தார். பாமக யாருடன் கூட்டணி அமைக்கும் என்று அடுத்த மாதம் அறிவிக்க உள்ளதாக அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். அரக்கோணம் அடுத்த நெமிலியில் நடைபெற்ற பாமக பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்று பேசிய ராமதாஸ் தாங்கள் இடம்பெறும் கூட்டணியே ஆட்சி அமைக்கும் என திட்டவட்டமாக தெரிவித்தார். நாம் போகிற கூட்டணிதான், நாம் சேர்கின்ற கூட்டணிதான் ஆட்சி அமைக்கிற கூட்டணி. அதனாலே அதையும் இப்பொழுது உங்களுக்கு சொல்லி எந்த கூட்டணி எப்பொழுது என்று முடிவு செய்வோம். அடுத்த மாதம் முடிவு சொல்லுவோம். தொடர்ந்து பேசிய ராமதாஸ் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தவும், வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு கோரியும் டிசம்பர் 12ஆம் தேதி நடைபெறவுள்ள ஆர்ப்பாட்டத்தில் பாமகவினர் பெருவாரியாக கலந்து கொள்ள அறிவுறுத்தினார். இதே கோரிக்கையை வலியுறுத்தி அன்புமணி நடத்தவுள்ள சிறை நிரப்பும் போராட்டம் குறித்து கருத்து கூற விரும்பவில்லை என்று ராமதாஸ் தெரிவித்தார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாடு முழுவதும் தாவேக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னை எழும்பூர் ராஜரத்னம் மைதானம், சிவானந்தா சாலையில் தாவேக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் தேர்தல் மேலாண்மை பிரிவு பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா, 13 மாவட்ட செயலாளர்கள், மாநில நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பங்கேற்றனர். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் SIR நடவடிக்கைகளில் குளறுபடிகள் இருப்பதாக கூறியும் முழக்கம் எழுப்பினர்.
பறிக்காதே 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 வாக்குரிமையை பறிக்காதே வாக்குரிமையை பறிக்காதே 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 எங்கள் ஜனநாயக உரிமையை பறிக்காதே எங்கள் ஜனநாயக உரிமையை பறிக்காதே. மதுரை பழங்கானத்தம் ரவுண்டானா பகுதியில் நடைபெற்ற தவேக ஆர்ப்பாட்டத்தில் அக்கட்சியின் இணை பொதுச் செயலாளர் சிடிஆர் நிர்மல்குமார் பங்கேற்றார். இதேபோன்று கோவை, திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் ஆட்சியர் அலுவலகம் முன்பு தவேக மாவட்ட செயலாளர்கள் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கான அரையாண்டு தேர்வு கால அட்டவணையை பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்டுள்ளது. +2 மற்றும் 10ஆம் வகுப்பிற்கு டிசம்பர் 10ஆம் தேதி தேர்வுகள் தொடங்கி 23ஆம் தேதி நிறைவு பெறுகிறது. 6 முதல் 9ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு டிசம்பர் 15ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை தேர்வுகள் நடைபெறவுள்ளன. 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை உள்ள தொடக்கக்கல்வி மாணவர்களுக்கு அரையாண்டு தேர்வு டிசம்பர் 15ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் 23ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. 24ஆம் தேதி முதல் அரையாண்டு விடுமுறை தொடங்குகிறது. 2026ஆம் ஆண்டு ஜனவரி 2 அல்லது 6ஆம் தேதி வாக்கில் பள்ளிகள் திறக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விடுமுறை தினத்தை ஒட்டி கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் சுற்றுலா பயணிகள் குடும்பமாக குவிந்து குளித்து மகிழ்ந்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் தற்போது விட்டு மிதமான மழை பெய்து வரும் நிலையில் திருப்பரப்பு அருவியில் தண்ணீர் மிதமான அளவில் கொட்டி வருகிறது. ஞாயிறு விடுமுறை என்பதால் தமிழ்நாடு மட்டுமின்றி கேரளா உள்ளிட்ட அண்டை மாநிலங்களிலும் இருந்து ஏராளமானோர் அருவியில் ஆனந்த குளியல் போட்டு மகிழ்ந்தனர். இதேபோல் ஒகேனக்கல் அருவிகளிலும் காலை முதலே சுற்றுலா பயணிகள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. பரிசல் சவாரி செய்தும் அருவிகளில் குளித்தும் சுற்றுலா பயணிகள் விடுமுறையை கொண்டாடினர். கரூரில் வரும் ஜனவரி 17ஆம் தேதி இசையமைப்பாளர் தேவாவின் இன்னிசை நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. இதையொட்டி அங்கு நடைபெற்ற டிக்கெட் வெளியீட்டு நிகழ்வில் கலந்து கொண்டு பேசிய தேவா முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் உடனான நட்பை குறிப்பிட்டு பேசினார். அப்போது கலைஞருக்கு பிடித்த பாட்டு என்று விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி பாடலை மேடையிலேயே பாடி அங்கிருந்தவர்களை கவர்ந்தார். செய்தியாளர்களோடு பேசிய தேவா 3 புதிய படங்களுக்கு இசையமைத்து வருவதாக தெரிவித்தார். கரூர் கோடாங்கிப்பட்டி பகுதியில் ஜனவரி 17ஆம் தேதி நடைபெறும் இசை நிகழ்ச்சியில் ஸ்ரீகாந்த் தேவா, அனுராதா ஸ்ரீராம், மனோ, சரண் உள்ளிட்ட பாடகர்கள் பாட இருக்கின்றனர் என்றார். சென்னை மெரினாவில் அமைக்கப்பட்டுள்ள நீலக்கொடி கடற்கரையில் நடந்த பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளை ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். மாநகராட்சி சார்பில் வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கலை விழா என்ற பெயரில் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. அதன்படி நடைபெற்ற விழாவில் பறை இசை, பரதநாட்டியம், கரகாட்டம், ஒயிலாட்டம் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் அரங்கேற்றப்பட்டன. கலை நிகழ்ச்சிகளை ஆயிரக்கணக்கான மக்கள் ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர். நல்லா இருக்குது ப்ரோக்ராமு. இது 2வது முறை பார்க்குறோங்க. சூப்பராக இருக்குது. இதுமாரி இந்த வருஷம் ஃபுல்லாக பண்ணால் கூட நல்லா தான் இருக்கும். சண்டே மெரினா பீச் வந்தோம், ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு. இந்த கலை நிகழ்ச்சிகள்லாம் பார்க்குறது ரொம்ப நல்லா இருக்குது. அது நல்ல நாட்டுப்புற இதெல்லாம் சின்ன பிள்ளைங்களுக்கு இன்னுமே காட்டுறதுக்கு நல்லா இருக்குது. இப்போவே இந்த வயசில் அவங்க தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் வேறு எங்கேயும் போய் இந்த மாதிரிலாம் பார்க்க முடியாது. மயிலாடுதுறை காவிரி துலா கட்டத்தில் நடைபெற்ற பிரசித்தி பெற்ற ஐப்பசி துலா உற்சவ தீர்த்த வாரியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் புனித நீராடினர். மயிலாடுதுறையில் ஆண்டுதோறும் ஐப்பசி மாதம் காவிரி துலா உற்சவம் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஒரு மாதம் நடைபெறும் விழாவின் முக்கிய நிகழ்வான கடைசி 10 நாட்சவம் கடந்த 7ஆம் தேதி சிவாலயங்களில் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதன் இறுதி நிகழ்வான கடைமுக தீர்த்த வாரி நடைபெற்றது. இதையொட்டி காவிரி ஆற்றின் 2 பக்கங்களிலும் திரண்டிருந்த பக்தர்கள் ஆற்றில் இறங்கி புனித நீராடினர். காவிரியின் தென்கரையில் திருவாவடுதுறை ஆதீனமும் வடகரையில் தருமபுர ஆதீனமும் புனித நீராடினர்.
திருவள்ளூர் அருகே உள்ள மேட்டுப்பாளையம் என்ற கிராமம் 2 ஊராட்சிகளின் கீழ் செயல்படுவதால் பல்வேறு சிரமங்களை சந்தித்து வருவதாக அந்த கிராமத்தினர் கவலை தெரிவித்துள்ளனர். கொல்லாபுரி அம்மன் கோவில் தெரு சென்றான்பாளையம் ஊராட்சியிலும் பிள்ளையார் கோவில் தெரு தோமூர் ஊராட்சியிலும் பிரிந்திருப்பதால் சுடுகாட்டுக்கு கூட இருவேறு ஊராட்சி நிர்வாகங்களை அணுக வேண்டியிருக்கிறது. இரண்டையும் ஒரே ஊராட்சியின் கீழ் கொண்டு வந்தால் மட்டுமே SIR படிவம் கொடுப்போம் என கூறி அந்த பகுதி மக்கள் சாலையை மறித்து போராட்டம் நடத்தினர். ஹாஸ்பிட்டலும் சரி, ஒரு ஆஃபீஸு, எந்த ஆஃபீஸுமே இல்லை. நிறைய பேர் வந்து சிரமப்பட்டு தான் போகிறாங்க. ஒரு ஹாஸ்பிட்டல் போகணுன்னாக்கா சந்திரமலை பஞ்சாயத்து வந்து பூண்டிக்கு போகிறாங்க. ஸ்டேஷனும் சரி தனித்தனியாக தான் இருக்குது. அது மாதிரி வந்து எல்லாமே தனித்தனியாக இருக்குது. இந்த ஊரில் ஒரே பஞ்சாயத்து ஆகி எங்களுக்கு ஒரே எல்லாமே வசதி வாய்ப்பெல்லாம் வந்து எங்களுக்கு இங்கே தான் ரெடி பண்ணி கொடுக்கணும். திருவள்ளூர் வருவாய் கோட்டாட்சியர் ரவிச்சந்திரன், வட்டாட்சியர் பாலாஜி ஆகியோர் போராட்டக்காரர்களிடம் சமாதான பேச்சு நடத்தியதை அடுத்து அவர்கள் கலைந்து சென்றனர். தமிழ்நாட்டில் இதுவரை SIR படிவங்கள் விநியோகிக்கும் பணிகள் 93.67% நிறைவடைந்து விட்டதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு உள்ளிட்ட 12 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் கடந்த 4ஆம் தேதி முதல் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் நடைபெற்று வருகின்றன. அடுத்த மாதம் 9ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட உள்ளது. இந்நிலையில் தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தமிழ்நாட்டில் 6,54,300 படிவங்கள், அதாவது 93.67% படிவங்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் புதுச்சேரியில் 94% படிவங்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளன. கோவா மற்றும் லட்சத்தீவில் 100% படிவங்கள் முழுமையாக விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும், இதற்கடுத்ததாக அந்தமான் தீவுகளில் 99.96%, மத்திய பிரதேசத்தில் 99.45%, குஜராத் மற்றும் மேற்கு வங்கத்தில் தலா 99.16% படிவங்களும் விநியோகிக்கப்பட்டுள்ளன. மொத்தமாக இதுவரை 49,73,00,000 வாக்காளர்கள் தங்களுக்கான படிவங்களை பெற்றுள்ளனர். பீகாரில் புதிய முதலமைச்சரை தேர்வு செய்ய தேசிய ஜனநாயக கூட்டணியின் MLAக்கள் கூட்டம் பாட்னாவில் இன்று நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் சட்டப்பேரவை கட்சித் தலைவராக நிதிஷ்குமார் தேர்வு செய்யப்பட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க நிதிஷ்குமார் உரிமை கோர உள்ளார். இதற்கிடையே பீகாரில் புதிய அமைச்சரவை வருகிற 19 அல்லது 20ஆம் தேதி பாட்னா காந்தி மைதானத்தில் பதவியேற்கும் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன. 6 MLAக்களுக்கு ஓர் அமைச்சர் பதவி என்ற கணக்கில் பாஜகவில் 15 அல்லது 16 பேருக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட உள்ளதாகவும், JDU சார்பில் 14 பேரும், சிராக் பாஸ்வான் கட்சியில் இருந்து 3 பேரும் அமைச்சர்களாக பதவியேற்பார்கள் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. அமைச்சரவை பதவியேற்பு விழாவில் பிரதமர் மோடி மற்றும் பாஜக ஆளும் மாநில முதலமைச்சர்கள் பங்கேற்க உள்ளனர். பட்டியல் சாதிகள் மற்றும் பட்டியல் பழங்குடியின சாதிகளில் உள்ள கிரிமிலேயர் எனப்படும் வசதி படைத்த பிரிவினரை இடஒதுக்கீட்டு உரிமைகளை பெறுவதிலிருந்து விலக்குவதை தாம் ஆதரிப்பதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி BR கவாய் மீண்டும் தெரிவித்துள்ளார். இந்திய அரசியலமைப்பு சட்டம் தொடர்பான கருத்தரங்கு ஒன்றில் உரையாற்றிய தலைமை நீதிபதி BR கவாய் இந்த கருத்தை மீண்டும் முன்வைத்துள்ளார். கிரிமிலேயர் என்பது பட்டியல் சாதிகள் மற்றும் பட்டியல் பழங்குடியின சாதிகளில் உள்ளவர்களில் பொருளாதார வசதி வாய்ப்புகளை பெற்ற பிரிவினரை குறிக்கிறது. இவர்களை அடையாளம் கண்டு இவர்களுக்கு இடஒதுக்கீட்டின் பலனை மறுக்கச் செய்வதற்கான ஒரு கொள்கையை மாநிலங்கள் உருவாக்க வேண்டும் என்று கடந்த ஆண்டு நீதிபதி BR கவாய் பேசியது பெரும் விவாத பொருளானது. தற்போது தனது நிலைப்பாட்டை மீண்டும் தெளிவுபடுத்தியுள்ள தலைமை நீதிபதி கவாய், இடஒதுக்கீட்டு விஷயத்தில் ஒரு IAS அதிகாரியின் குழந்தையை ஏழை விவசாய தொழிலாளியின் சந்ததியினருடன் ஒப்பிட முடியாது என்றும் விளக்கியுள்ளார். இந்திரா சவானி வழக்கின் தீர்ப்பின்படி இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கு பொருந்தும் அதே விஷயம் பட்டியல் சாதியினருக்கும் பொருந்தும் என்று விளக்கம் அளித்துள்ளார். சென்னை, செங்கல்பட்டு உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ள நிலையில் காரைக்காலில் பள்ளி கல்லூரிகளுக்கும் நாகையில் பள்ளிகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் நிலவி வரும் காற்றழுத்த தாழ்வு பகுதியால் தமிழ்நாட்டில் பரவலாக மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. அதன்படி மயிலாடுதுறை, சீர்காழி உள்ளிட்ட பகுதிகளில் பகலிலும் இரவிலும் விட்டு கனமழை பெய்தது. இதேபோல கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில், ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் உள்ளிட்ட பகுதிகளிலும் பரவலாக கனமழை பெய்தது.
இதனிடையே சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர் ஆகிய மாவட்டங்களில் இன்று கன முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் எச்சரித்துள்ளது. காரைக்காலில் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக எச்சரிக்கப்பட்டுள்ளதால் அங்கு பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. நாகையில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோயில் செல்லும் பக்தர்கள் வசதிக்காக சிறப்பு ரயில்கள் மற்றும் அரசு விரைவு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. சபரிமலை ஐயப்பன் கோயிலில் நடப்பாண்டு மண்டல பூஜை டிசம்பர் 27ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதனையொட்டி சபரிமலை கோயில் நடை நேற்று மாலை திறக்கப்பட்டது. சபரிமலை செல்லும் பக்தர்கள் வசதிக்காக சென்னை கிளாம்பாக்கம் உட்பட மாநிலத்தின் பல்வேறு இடங்களிலிருந்து நவம்பர் 16ஆம் தேதி முதல் ஜனவரி 16ஆம் தேதி வரை அரசு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. சபரிமலைக்கு போகிறதுக்காக அரசு பேருந்தில் பயணம் பண்ணுறதுக்காக டிக்கெட் புக் பண்ணோம். இந்த முறை கொஞ்சம் பிஃபோராகவே கவர்மெண்ட் பஸ்ஸை அலாட் பண்ணியிருக்காங்க. அது வரையும் எங்களை மாதிரி ஐயப்பமார்களுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்குது. ஏன்னா ப்ரைவேட் வண்டியில் போகணுன்னாலும் வேறு வண்டியில போனால் கொஞ்சம் அதிகமான பணம் செலவு இருக்கும். இது எல்லா வசதியும் உள்ள வண்டி, பர்த்து, சீட்டு, புஷ்பேக் சீட்டோட வந்திருக்கிறதுனால ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சிறப்பு பேருந்துகளுக்கு ஆன்லைனில் www.tnstc.in இணையதளத்திலும் TNSTCயின் அதிகாரப்பூர்வ செயலியிலும் முன்பதிவு செய்து கொள்ளலாம். பக்தர்கள் வசதிக்காக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ள சிறப்பு ரயில்கள் சேலம், ஈரோடு, திருப்பூர் மற்றும் போத்தனூர் வழியாக இயக்கப்பட உள்ளன. சென்னையை அடுத்த ஆவடியில் ஆசையாக வாங்கிய காரை ரிவர்ஸ் எடுத்தபோது அதற்கு உதவிய மனைவியின் உயிரை கணவரே காவு வாங்கியது பரிதாபத்தை ஏற்படுத்தியுள்ளது. கோணாம்பேடு பிள்ளையார் கோயில் தெருவைச் சேர்ந்த ராஜா என்பவர் 1 மாதம் முன்பு பழைய கார் ஒன்றை விலைக்கு வாங்கி ஓட்டி வந்துள்ளார். சனிக்கிழமை காலை அதே காரில் குடும்பத்துடன் கோயிலுக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பியுள்ளார். வீட்டில் காரை நிறுத்த முயன்ற ராஜா அதற்கு உதவுமாறு மனைவி சுமதியிடம் கூறியுள்ளார். இந்நிலையில் ரிவர்ஸ் பார்க்க வலதுபுறமாக நின்ற சுமதி மீது கட்டுப்பாட்டை இழந்த கார் மோதியது. இதில் காருக்கும் சுவற்றுக்கும் இடையே சுமதி சிக்கினார். மயங்கி விழுந்த அவரை மீட்டு ஆவடி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். இருவரும் தனியார் பயிற்சி பள்ளியில் கடந்த 1 மாதமாக பயிற்சி எடுத்து ஓட்டுநர் உரிமம் பெற்றது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. துணைவேந்தர்கள் நியமன விவகாரத்தில் தமிழ்நாடு அரசின் மேல் முறையீட்டு வழக்கை உச்சநீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரிக்கிறது. பல்கலைக்கழகங்களுக்கான துணைவேந்தர்களை முதலமைச்சரே நியமிக்க வகை செய்யும் மசோதா தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டது. இதற்கு ஒப்புதல் வழங்க ஆளுநர் காலதாமதம் செய்த நிலையில் உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு வழக்கு தொடர்ந்தது. இதனை விசாரித்த உச்சநீதிமன்றம் ஆளுநர் நிலுவையில் வைத்திருந்த 10 மசோதாக்களுக்கு தனி அதிகாரத்தை பயன்படுத்தி ஒப்புதல் வழங்கியது. இதையடுத்து துணைவேந்தர் நியமனம் தொடர்பான சட்டத்தை தமிழ்நாடு அரசு அரசிதழில் வெளியிட்டது. இது பல்கலைக்கழக மானியக் குழுவின் விதிக்கு எதிராக இருப்பதாக வெங்கடாச்சலபதி என்பவர் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் துணைவேந்தர்களை நியமிக்கும் ஆளுநரின் அதிகாரத்தை அரசுக்கு வழங்கி நிறைவேற்றப்பட்ட சட்டப்பிரிவுகளுக்கு இடைக்கால தடை விதித்தது. தங்கள் தரப்பு வாதத்தை கேட்கவில்லை என கூறி தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது. இதுகுறித்து ஒன்றிய அரசு, ஆளுநர், பல்கலைக்கழக மானியக் குழு உள்ளிட்டோர் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியிருந்தது. இந்நிலையில் இந்த வழக்கு இன்று உச்சநீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு வருகிறது. கம்யூனிஸ்டுகள் ஆரம்பத்திலேயே அம்பேத்கரை சரியாக வாசித்திருந்தால் ரஷ்யாவில் ஏற்பட்ட புரட்சியை போன்று இந்தியாவிலும் நவம்பர் புரட்சி உருவாகியிருக்கும் என்று திரைப்பட இயக்குநர் ப. ரஞ்சித் தெரிவித்தார். சென்னை தேனாம்பேட்டை காமராஜர் அரங்கத்தில் நீலம் பண்பாட்டு மையம் சார்பில் நடைபெற்ற அறிஞர் ராஜ் கௌதமன் நினைவு விருது வழங்கும் விழாவில் ப. ரஞ்சித் உரையாற்றினார். அம்பேத்கர் பேசிய தலித் அரசியல் அல்லது சாதி அரசியல் குறித்து கம்யூனிஸ்டுகளுக்கு விமர்சனம் இருந்திருக்கக்கூடும் என தெரிவித்த ப. ரஞ்சித் கம்யூனிஸ்டுகளால் மாற்றம் நிகழும் என்று தாம் நம்புவதாக குறிப்பிட்டார். குறிப்பாக கம்யூனிஸ்ட் தலித்துகள் அம்பேத்கரை வாசிக்கிறதுல கொஞ்சம் நெருக்கமாக இருந்திருக்காங்க. பட் ஆனால் நான் தலித் கம்யூனிஸ்டுகள் அம்பேத்கரை வாசிக்கிறதுல அவங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கிறதா நம்மளால புரிஞ்சிக்க முடியும். ஆனால் ஒரு சிலர் அதை வாசிச்சிருக்கிறத நான் பார்த்துருக்கேன். இந்த விழாவில் ஆய்வாளர் வ. கீதாவுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டது. பீகாரில் புதிய முதலமைச்சரை தேர்வு செய்ய தேசிய ஜனநாயக கூட்டணியின் எம்எல்ஏக்கள் கூட்டம் பாட்னாவில் இன்று நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் சட்டப்பேரவை கட்சித் தலைவராக நிதிஷ்குமார் தேர்வு செய்யப்பட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க நிதிஷ்குமார் உரிமை கோர உள்ளார். இதற்கிடையே பீகாரில் புதிய அமைச்சரவை வருகிற 19 அல்லது 20ஆம் தேதி பாட்னா காந்தி மைதானத்தில் பதவியேற்கும் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன.
6 எம்எல்ஏக்களுக்கு ஓர் அமைச்சர் பதவி என்ற கணக்கில் பாஜகவில் 15 அல்லது 16 பேருக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட உள்ளதாகவும், ஜேடியு சார்பில் 14 பேரும், சிராக் பாஸ்வான் கட்சியில் இருந்து 3 பேரும் அமைச்சர்களாக பதவியேற்பார்கள் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. அமைச்சரவை பதவியேற்பு விழாவில் பிரதமர் மோடி மற்றும் பாஜக ஆளும் மாநில முதலமைச்சர்கள் பங்கேற்க உள்ளனர். சாத்தூர் அருகே எஸ்ஐஆர் படிவங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி வீடுகளில் கருப்பு கொடி கட்டி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே உள்ள ராமுதேவன்பட்டி கிராமத்தில் எஸ்ஐஆருக்கு எதிர்ப்பு தெரிவித்து வீடுகளில் கருப்பு கொடி கட்டிய கிராம மக்கள் ஊர்வலமாக சென்று தங்களது எதிர்ப்பை பதிவு செய்தனர். தேர்தல் ஆணையம் வழங்கிய படிவத்தில் கேட்கப்பட்ட விவரங்கள் எதுவும் தங்களுக்கு புரியவில்லை என்றும், பல கேள்விகளுக்கு பதில் தெரியவில்லை என்றும் கூறிய அவர்கள் படிவங்களை திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்தினர். ஓட்டு போட்டாதவங்களுக்கு இப்போ களம் 3, 2ன்னு ஃபுல்லப் பண்ண சொல்லுதீங்க. அந்த களம் எல்லாம் யாருக்கும் தெரியாது. ஃபுல்லப் பண்ணதுக்கு யார் ஃபுல்லப் பண்ணுவா? இந்த சிரமங்கள்லாம் இருக்கு. அந்த திருத்தங்களை எல்லாம் திருத்தி பழையபடி ஒரு ட்ரைனிங் மாதிரி அவங்களுக்கு கொடுத்து பழையபடி கொண்டு வந்து ஃபுல்லப் பண்ண சொல்லி எங்களுக்கு இந்த எஸ்ஐஆர் ஃபார்மை ஃபுல்லப் பண்ணி மறுபடியும் வாங்குங்க. பட்டியல் சாதிகள் மற்றும் பட்டியல் பழங்குடியின சாதிகளில் உள்ள கிரிமிலேயர் எனப்படும் வசதி படைத்த பிரிவினரை இடஒதுக்கீட்டு உரிமைகளை பெறுவதிலிருந்து விலக்குவதை தாம் ஆதரிப்பதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி BR கவாய் மீண்டும் தெரிவித்துள்ளார். இந்திய அரசியலமைப்பு சட்டம் தொடர்பான கருத்தரங்கு ஒன்றில் உரையாற்றிய தலைமை நீதிபதி BR கவாய் இந்த கருத்தை மீண்டும் முன்வைத்துள்ளார். கிரிமிலேயர் என்பது பட்டியல் சாதிகள் மற்றும் பட்டியல் பழங்குடியின சாதிகளில் உள்ளவர்களில் பொருளாதார வசதி வாய்ப்புகளை பெற்ற பிரிவினரை குறிக்கிறது. இவர்களை அடையாளம் கண்டு இவர்களுக்கு இடஒதுக்கீட்டின் பலனை மறுக்கச் செய்வதற்கான ஒரு கொள்கையை மாநிலங்கள் உருவாக்க வேண்டும் என்று கடந்த ஆண்டு நீதிபதி BR கவாய் பேசியது பெரும் விவாத பொருளானது. தற்போது தனது நிலைப்பாட்டை மீண்டும் தெளிவுபடுத்தியுள்ள தலைமை நீதிபதி கவாய், இடஒதுக்கீட்டு விஷயத்தில் ஒரு IAS அதிகாரியின் குழந்தையை ஏழை விவசாய தொழிலாளியின் சந்ததியினருடன் ஒப்பிட முடியாது என்றும் விளக்கியுள்ளார். இந்திரா சவானி வழக்கின் தீர்ப்பின்படி இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கு பொருந்தும் அதே விஷயம் பட்டியல் சாதியினருக்கும் பொருந்தும் என்று விளக்கமளித்துள்ளார்.